பேஜ் நம்பர் போட்டிருக்கோம். இந்த பேஜ் நம்பரில் பார்த்தீங்கன்னா டாபிக் உரிய உங்களுக்கு இந்த டாபிக்ஸ் உரிய எல்லா நோட்ஸுமே இருக்கும். அதே மாதிரி யூனிட் 1லேருந்து யூனிட் 5 வரைக்கும் எல்லாத்து பக்கம் இந்த டாபிக் நம்பர் போட்டிருக்கும், அதாவது பேஜ் நம்பர் போட்டிருக்கும். இப்போ 40 to 78 பார்த்தீங்கன்னா ஃபின்ஸ் ப்ராப்ளம் தான் இருக்கும், வேறு எதுவும் இருக்காது. அப்புறம் ஃபோர்ஸ் கன்வெக்ஷனாக என்ன பேஜ் நம்பர்னா பேஜ் நம்பர் 123லேருந்து 128 இருக்கும். அப்புறம் ஒரு சின்ன ஜம்ப் இருக்குது, 150லேருந்து 160 வரைக்கும் இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு யூனிட்டுக்கும் 5 யூனிட் வரைக்கும் என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா நம்ம பேஜ் நம்பர் போட்டிருக்கோம், பேஜ் நோட்ஸ் இருக்கும். இந்த பேஜ் நம்ம எப்படி பார்க்குறது, நோட்ஸ் எப்படி இருக்குன்றதை பற்றி பார்க்கலாம். ஸோ இதான் நோட்ஸோட ஃபஸ்ட்டு பேஜ். நோட்ஸோட ஃபஸ்ட்டு பேஜில் வந்து நம்பர் 1 போட்டிருப்பாங்க. இங்கே பேஜ் 1 போட்டிருக்கு இல்லையா, அதே மாதிரி ஒவ்வொரு பேஜும் நம்பர் போட்டிருக்கோம். டோட்டலாக இந்த இதில் பார்த்தீங்கன்னா 283 பேஜ் இருக்குது. இந்த டோட்டல் நோட்ஸ் 283 பேஜ் இருக்குது. 5 யூனிட் கவர் ஆயிரும் ஃபுல்லாக. இப்போ நீங்கள் பேஜ் நம்பர் போட்டுக்கோம் இல்லையா, அது எந்த பேஜ் நம்பர் பார்க்கணும் அப்படின்னா இதில் கொடுத்துருக்க பேஜ் பார்க்கக்கூடாது. அதாவது நோட்ஸை கொடுத்துருக்கியா நம்பர் 3ன்னு போட்டுருக்கல, ஏன்னா ஒவ்வொரு டாப்பிக்கும் நம்பர் 1 to 3 ஆரம்பிக்கும். எக்ஸாம்பிள்